ராமர் சீதையை மீட்க வானர வீரர்களுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் கற்களை கொண்டு பாலம் அமைத்துக் கொண்டிருந்தார். ஹனுமன் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஸ்ரீராம் என்று செதுக்கி மற்ற வானர வீரர்களுடன் கற்களை கொண்டு பாலம் அமைத்துக் கொண்டிருந்தான். அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ராமரை வணங்கி, ஹனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் தொடங்குகிறது, என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார். முடிந்தால் ஹனுமனை பிடித்து பாருங்கள் என்றார் ராமர். உடனே சனீஸ்வரன், ஹனுமனே, நான் சனீஸ்வரன், இப்போது உனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது, உன்னை பிடிக்க உன் உடலில் ஓரிடம் கொடு என்றார். சனீஸ்வரா, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதையை மீட்க நாங்கள் இலங்கை நோக்கி செல்ல இருக்கிறோம். இந்த சேது பால பணியை ராமசேவையாக ஏற்று தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன் என்றான் ஹனுமன். ஹனுமனே, காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது, நீயும் மீறக்கூடாது. உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனடியாக சொல், உன் உடலின் எந்த பாகத்தில் நான் அமரலாம் என்று கேட்டான். நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று சனீஸ்வரரை தலைவணங்கி நின்றார் ஹனுமன். அவரின் தலை மீது அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரன். இதுவரை சிறிய சிறிய பாறைகளை தூக்கி வந்த ஹனுமன், சனீஸ்வரன் தன் தலை மீது அமர்ந்த பின்பு மிகப்பெரிய பாறைகளை பெயர்த்து எடுத்து தலை மீது வைத்துக்கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கொண்டு வழி அமைத்துக் கொண்டிருந்தார். பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை ஹனுமனுக்கு பதிலாக அவர் தலை மீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனே சுமக்க வேண்டியதாயிற்று. அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதா என்று சிந்தித்தார். ஹனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் அவரது தலையில் இருந்து கீழே குதித்தார். அதற்கு சனீஸ்வரன், உன்னை ஒரு சில வினாடிகள் பிடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேது பாலப்பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன். 7.5 ஆண்டுகளுக்கு பதில் 7.5 வினாடிகளாவது என்னை பிடித்து விட்டீர்கள் என்றார். அதை கேட்டு மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன், ஹனுமனே, உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன், என்ன வேண்டும் கேள் என்றார். ராமநாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்பவர்களை உங்களது 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்களே காத்தருள வேண்டும் என வரம் கேட்டார் ஹனுமன். சனி பகவானும் அந்த வரத்தை தந்து அருளினார். ராமநாமம் சொல்லி ஹனுமனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் துன்பத்திலிருந்த நம்மை காத்துக்கொள்ளலாம்.